நலன் தமயந்தியோடைய காதல் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காட்டில் இருக்க குகையில் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் பேர் ஆகுகன். இவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அவ பேர் ஆகுகி. இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ரொம்ப பாசத்தோடு இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார். வீட்டுக்கு வந்த அவருக்கு உணவு கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நைட் அந்த குகையில் தான் அவர் தங்கியிருந்தார். அந்த குகையில் 2 பேருக்கு மேலே தங்க முடியாது. அதனால முனிவரை அந்த குகைக்குள்ளே இருக்க வச்சுட்டு ஆகுகனும் ஆகுகியும் வெளியில் தங்கிக்கிட்டாங்க. ஆகுகிக்கு ரொம்ப குளிர் எடுத்ததுனால ஆகுகன் அவளை உள்ளே போய் ஒரு ஓரமாக படுத்துக்க சொல்லி சொன்னான். இதை பார்த்த முனிவர், உன் மனைவி மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, நீங்கள் எப்பொழுதும் 2 பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்படி ஆகுகனும் ஆகுகியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ஆகுகனை அங்கிருந்த காட்டு விலங்குகள் அவனை கொன்னுடுச்சு. இதை பார்த்து மனசு கஷ்டமாகி அவளும் இறந்துட்டா. இந்த ஜென்மத்தில் முழுமையடையாத இந்த காதல் கதை தான் அடுத்த ஜென்மத்தில் நலன் தமயந்தியா சந்திக்கிறாங்க. ஆகுகன் நிடத நாட்டு மன்னரின் மகனாக பிறக்கிறாங்க. நலன் ஒரு நாள் நந்தவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு அன்னப்பறவையை பார்த்து அது ஆசைப்பட்டு அங்கே இருக்கிறவங்களை போய் பிடிச்சிட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு. நலன்கிட்ட அந்த அன்னப்பறவையை கொண்டு வந்து தராங்க. அந்த அன்னப்பறவை நலன்கிட்ட பேசுது. நீ ரொம்ப அறிவா இருக்க, அழகா இருக்க, இந்த நாட்டு மக்கள் மேலே நீ ரொம்ப பாசமாக இருக்க, உனக்கு வரப்போகிற மனைவியும் உன்ன மாதிரியே இருக்கணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு தெரியும், அவள் பேர் தமயந்தி அப்படின்னு சொல்லி அவளோட அழகையும் அறிவையும் பற்றி நலன்கிட்ட சொல்லுது. இந்த அன்னப்பறவை தமயந்தியை பற்றி சொன்னதும் நலனுக்கு தமயந்தி மேலே காதல் வருது. அன்னப்பறவை நலன் கிட்ட கேக்குது, உனக்காக நான் தமயந்தி கிட்ட போய் பேசவா, நலன்னு ஒருத்தன் உன் மேல காதல் வயப்பட்டு இருக்கான் அப்படின்னு உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு நலனும் சரின்னு சொல்றான். உடனே அன்னப்பறவை தமயந்திய தேடி போகுது. அங்கு தமயந்தி தனிமையில இருக்கா. அவகிட்ட போய் நலனை பத்தி எல்லாத்தையும் சொல்லுது. நலனை பற்றி கேட்ட தமயந்தி நலனை கற்பனையில் நினச்சிட்டு அவன் மேலே காதல் வயப்படுறா. இந்த நேரத்தில் தமயந்தியோட தந்தையாகிய வீமன் தமயந்திக்கு சுயம்பரம் நடத்த முடிவு பண்ணி எல்லாரையும் அழைக்கிறாங்க. தமயந்தியோட அழகு கேள்விப்பட்டு பல தேவர்களும் பல இளவரசர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர். தமயந்தி நலனை விரும்புறத தெரிஞ்சுக்கிட்டு நலன் மாதிரி வேடத்தில் சில பேரும் கலந்துக்கிட்டாங்க. இப்படி தமயந்தி மேலே எல்லாரும் ஆசைப்பட்டு அவளுடைய சுயம்பரத்தில் கலந்துக்கிறாங்க. சுயம்பரம் தொடங்குது. தமயந்தியும் நலனை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவன் கழுத்தில் மாலையை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கா. அப்போ அவளுக்கு சின்னதாக ஒரு குழப்பம் வருது. ஏன்னா அங்கே 6 பேர் நலனை மாதிரியே இருந்தாங்க. இப்போதான் அவளுக்கு ஞாபகம் வருது, தன்னோட ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், தேவர்கள் கண்ணை இமைக்க மாட்டாங்க அப்படின்றது. அப்போ அவள் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறா. அதில் 5 பேர் கண் இமைக்காமல் இருக்காங்க. அப்போ அவள் தெரிஞ்சுக்கிறா, 6வதா இருக்கிறவன் தான் நலன்னு. அவன் கழுத்தில் மாலை போட்டு அவனை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்துக்கிறா. இருவருக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்குது. நடந்து முடிந்ததும் தமயந்திய நலன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சுயம்பரத்துக்கு வந்த எல்லா தேவர்களும் ஏமாந்து போய் நலன் மேலே மிகுந்த கோவத்தோட போனாங்க. அதில் சனி பகவானும் ஒருத்தர் மிகுந்த கோவத்தோட இருந்தார். எப்படியாவது நலனை நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சனி பகவான் நினச்சிட்டு இருந்தார். ஒரு பக்கம் தேவர்கள் கடும் கோவத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நலனும் தமயந்தியும் நலனோட அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா அவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அவனை அரசனாக்குறாங்க. நலன் அந்த நாட்டு மக்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். இன்னொரு பக்கம் நலனும் தமயந்தியும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அன்பின் அடையாளமாக இவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க பேர் இந்திரசேனா, இந்திரசேனன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது சனி பகவான் இன்னும் நலன் மேலே கோபமே குறையாம கடும் கோபத்தில் இருக்கிறாரு. என்னதான் கோபம் இருந்தாலும் பழி வாங்கணுன்ற உணர்வு இருந்தாலும் அவர் நியாய தர்மத்தை மதித்து இருக்கிறவர். அதனால நலன் எப்போ தவறு செய்வான், எப்போ அவனை பிடிக்கலான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார். அப்போதான் நலன் கோயிலுக்குள்ளே போகும்போது காலை ஒழுங்காக கழுவாமல் போயிட்டாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி சனி பகவான் நலனை பிடிச்சிட்றாரு. இவ்வளோ நலனுடைய அமைச்சரான புர்க்கரன் சூதாட்டத்தில் வல்லவர்.
ஒரு நாள் அவர் நலனை சூழ்ச்சி செஞ்சு தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சிட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றாரு. இப்போ வேற வழியே இல்லை, நலன் அரண்மனையை விட்டு வெளியேறணும். தமயந்தி தன்னோட 2 குழந்தைங்களையும் பணிப்பெண் கிட்ட கொடுத்துட்டு நலன் கூடவே நானும் போறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. 2 பேரும் வனவாசம் போறாங்க. நலன் தமயந்தியை அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்க. ஆனால் தமயந்தி நான் உங்க கூட தான் இருப்பேன்னு வனவாசம் வந்துட்டா. வனத்துக்குள்ள வந்த பிறகு சாப்பிட எதுவும் இல்லாததுனால மயக்கம் அடைஞ்ச தமயந்தி அதை பார்த்த நலன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவளை விட்டுட்டு தனியா போயிடுறான். நம்ம விட்டுட்டு போனாவாச்சும் அவங்க அப்பாவை தேடி போவா, நம்மளால ஏன் அவளும் கஷ்டப்படணும்னு நினைச்சு அங்கேயே அவளை விட்டுட்டு போயிட்டான். கண்ணை முழிச்சு பார்த்த தமயந்திக்கு ஒரு அதிர்ச்சி. கண்ணை முழிச்சு பார்த்த தமயந்தி தன்னை சுத்தி மலைப்பாம்பு சூழ்ந்திருக்கிறத கவனிக்கிறா. தன் கணவனை கத்தி கூப்பிடுறா. அப்ப அங்கிருந்து ஒரு வேடன் வந்து அவளை காப்பாத்துறான். காப்பாத்தின வேடன் தமயந்தி மேல மயக்கம் கொண்டு அவளை அடையணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் நம்ம தனியா இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சு மாறு வேடம் அணிந்து பணிப்பெண்ணா ஒரு ராஜ்யத்துக்கு போறா. அந்த ராஜ்யத்துக்கு விருந்தினரா வந்த தமயந்தியோட அப்பா தன் மகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அவளை கூப்பிடுறாரு. நாங்க எல்லாரும் இருக்கும்போது உனக்கு எதுக்குமா இந்த நிலைமை, வா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவளும் வேற வழி இல்லாம தன் தந்தை கூடயே போய் இருக்கிறா. அங்கதான் இவளுடைய 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க. தமயந்தியும் நலனோட ஞாபகமாவே தன்னோட வாழ்க்கைய கடந்து போயிட்டு இருக்கான். அப்ப போகும்போது ஒரு குரல் கேக்குது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அந்த குரலை கேட்டு அவனும் போய் பாக்குறான். ஒரு காடு தீ பற்றி எரியுது. அந்த காட்டுக்குள்ள கார்கோடகன்ற ஒரு நாகம் கத்திருக்கு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. நலனும் அந்த பாம்பை காப்பாத்திடுறான். அந்த பாம்பு நலனை தீண்டிடுது. உடனே நலன் வயதான தோற்றத்திற்கு மாறிடுறான். இதுக்கா நான் உன்னை காப்பாத்தினா, ஏன் என்னை இப்படி பண்ண அப்படின்னு நலன் கேட்குறான். நான் நல்லதுதான் உனக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பாம்பு சொல்லுது. எத்தனை நாள் தான் நீயும் இந்த காட்டுல பசிப்பினியோட சுத்திட்டு இருப்ப? ஊருக்குள்ள போய் எப்பவும் போல உன்னோட வாழ்வாதாரத்தை நீ பார்த்துக்கோ. நான் உனக்கு ஒரு துணியும் தரேன். நீ எப்போ பழைய நிலைக்கு மாறணும்னு நினைக்கிறியோ அப்ப இந்த ஆடையை நீ போட்டுக்கிட்டேன்னா பழைய மாதிரி மாறிடுவ. அது வரைக்கும் நீ இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு நலன் கிட்ட சொல்லி அவனை அனுப்பி வைக்குது. காட்டுல இருந்து ஊருக்குள்ள போன நலன் அயோத்தி என்னும் நாட்டை போய் அடையிறாரு. அங்க இருக்கிற மன்னருக்கு தேரோட்டியா பணிபுரியிறாரு. இத மாதிரி 15 ஆண்டுகள் கடந்து போகுது. ஒரு நாள் தமயந்தி யோசிச்சுட்டு இருக்கா, நலன் எங்கேயாவது உயிரோட தான் கண்டிப்பா இருப்பாரு, அவரை எப்படி நம்மளை நோக்கி வர வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறா. உடனே தன் தந்தை கிட்ட போய் என்னால இவ்வளோ நாள் இப்படி இருக்க முடியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றா. உடனே தமயந்தியோட தந்தையும் இந்த செய்தியை எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்புறாங்க. அதுல அயோத்தி மன்னருக்கும் இந்த செய்தி போகுது. அவர் மூலியமா அவரோட தேரோட்டியா இருக்கிற நலனுக்கும் இந்த செய்தி போகுது. இந்த சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக அயோத்தி மன்னன் தேரோட்டியா நலனையே கூட்டிட்டு அரண்மனைக்கு வராங்க. நலனுடைய பாதம் அரண்மனையில பட்டதுமே தமயந்திக்கு உள்ளுணர்வு ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. தமயந்தி எப்படியாவது நலனை கண்டுபிடிச்சிடணும்னு போறாங்க. சுயம்பரம் தொடங்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நலன் என்ன செய்யறாரு, கார்கோடகன் கொடுத்த அந்த ஆடையை அணிஞ்சு பழைய நிலைமைக்கு மாறுறாரு. இதோட சனி பகவான் நலனை பிடித்த 7.5 ஆண்டுகள் நிறைவடையுது. திரும்ப தமயந்தி நலனை கண்டுபிடிச்சு அவன் கழுத்துல மாலை போட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ தமயந்தியோட தந்தை உங்களுக்கு சீரா என்ன வேணும்னு நலன் கிட்ட கேக்குறாங்க. நலன் அதுக்கு உங்களோட படையை கொடுங்க, என்னோட ஆட்சியை நான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த படையை வச்சு அவரோட ஆட்சியை கைப்பற்றிடுறாரு. ஒரு நாள் நலனும் தமயந்தியும் கோவிலுக்கு போகும்போது சனி பகவான் காட்சி அளிக்கிறாரு. இது வரைக்கும் நான் உன்னை துன்புறுத்திருக்கேன், அதுக்கு என்ன நீ மன்னிச்சிடு, இதுக்கு பதிலா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. எங்களை மாதிரி இதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்படக்கூடாது, எங்க கதையை கேட்குறவங்களுக்கு உங்களோட பாதிப்பு கம்மியா இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. இதுதான் நல தமயந்தி காதல் கதை.